வணக்கம் பிரேமுடன் உங்கள் சொல்லி பேசுகிறேன். ஸோ நேற்று காமிச்ச மாதிரியே இந்த வீடியோவில் சைட் சீயிங் பிளேசஸ்லாம் பார்ப்பீங்க. ஸோ நாங்கள் வந்து காலையிலே எழுந்திரிச்சு ஒரு வாக்கிங் வந்துட்டோம். எங்கள் அப்பாவோட நான் வந்திருந்தேன். எங்கள் ரிசார்ட்டுக்கு பக்கத்துலேயே நிறையா பார்க்ஸு அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அட்வென்ச்சர்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ நாங்களும் அப்படியே நடந்து போக போக நாங்கள் வந்து காட்டேஜஸ்லாம் பார்த்தோம். காட்டேஜ் நம்பர் 1, 2ன்னு. ஸோ அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இடம் வந்தது. அப்படியே நாங்கள் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகும்போது எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னு தெரிய வந்தது. ஸோ அப்படியே ஒரு குட்டி வீடியோ எடுத்திருந்தேன். ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலலாம். ஸோ நாங்களும் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்க போகும்போது இதுக்கு பேர் என்னன்னு கேட்டோம். கவர்னர் பங்களான்னு சொன்னாங்க. நாங்களும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிட்டோம். ஸோ அப்படியே நடந்து வந்துட்டு இருக்க போகும்போது நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரீயை பார்த்தோம். பார்த்தா 2 ட்ரீயும் ஒன்றா சேர்ந்து வளர்ந்துருக்கு. ஒன்று தனியாக தான் இருந்தது, பட் வளர்ந்துருக்கு. அப்படியே நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி கொஞ்சம் தூரம் வந்து ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தோம். ஹார்ஸ்லி ஹில்ஸ் ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ்னு. ஸோ உள்ளே வந்து அனிமல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ நாங்களும் அப்படியே உள்ளே போயிட்டு இருக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து மான் பார்த்தோம். டாப் ஸ்லிப்லேயே நிறையா மான் பார்த்துட்டோம். இதெல்லாம் ஒரு மானா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. பட் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பக்கத்துலலாம் வந்தது விசிட்டர்ஸ் பக்கத்தில். அப்படியே பீகாக்கு, ஈமூலாம் பார்த்தோம். எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியுதான்னு, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எடுக்க. அப்படியே சைடில் பார்த்தா வந்து ஸ்வான்ஸு, டக்ஸு அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. ஸோ நாங்களும் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். ஸோ அங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் போய் பார்த்தோம். அவ்வளோ பெரிய வியூலாம் இல்லை, பட் இட்ஸ் ஓகே, நல்லா தான் இருந்தது. ஒரு ஃபாரஸ்ட் மவுண்டன் வியூ மாதிரி கிடச்சிது. இப்போ இங்கே இருக்கோம் அப்படின்னா ஹார்ஸ்லிங்கிற ஒருத்தரோட வீடு, அதாவது வீடு கட்டின பில்ட் பை ஹார்ஸ்லி தெரியுதா, அங்கே தான் இருக்கோம். அவர் தான் வந்து ஹார்ஸ்லி ஹில்ஸை வந்து கண்டுபிடிச்சி அதை ஒரு விசிட்டிங் பிளேஸாக ஆக்குனது. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்தவர் அதை வந்து ஒரு விசிட்டிங் பிளேஸாகவே ஆக்கிட்டாரு. ஸோ அவரோட வீடு தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். உள்ளெல்லாம் போக அலோவ் பண்ணல. நாங்கள் வெளியே இருந்தே பார்த்துட்டு அப்புறமா உள்ள அந்த சைட்லலாம் போய் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ வருஷம் ஆகியும். ஸோ நாங்கள் அப்படியே சைடில் நடந்து போயிட்டுருக்க போகும்போது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி நடந்து போயிட்டுருந்தோம். ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருந்தது அங்கே நடந்து போகிறதுக்கு. ஸோ நாங்கள் கேட்டப்போ கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குரோக்கடைல் வியூவும் கிடைக்கும், அதே மாதிரி லேக் வியூவும் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம குரோக்கடைல் பார்த்துடலான்னு பார்த்தேன். ஸோ இந்த வீடியோ பாஸ் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இந்த குரோக்கடைல் டீட்டெயில்ஸ்லாம் 70 இயர்ஸ் இது வந்து வாழுதான். ஸோ எங்கே குரோக்கடைல்னா, ஸோ அந்த வாட்டருக்கு பக்கத்தில் அங்கே படுத்து கிடக்குது, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து அண்டர்லைனும் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்க போகும்போது இதான் அந்த லேக்குன்னு சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடும். பிகாஸ் லேக்னா நாங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினச்சோம். பட் இட்ஸ் ஓகே, அது வந்து பார்க்க அழகாக இருந்தது. உள்ள போட்டிங்கும் விட்டுட்டு இருந்தாங்க, பெடல் போட்டிங். ஸோ நாங்கள் அப்படியே வெளியே வந்து மாங்காய்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு மூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஏரியா எங்கே அப்படின்னா ஹார்ஸ்லி ஹில்ஸோட மெயின் ராக், அங்கே தான் வந்து நாங்கள் போயிட்டு இருந்தோம். ஸோ கொஞ்சம் வீடியோ ஃபாஸ்டன் பண்ணி விட்டுருக்கேன், பிகாஸ் ரொம்ப நேரம் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அந்த வியூ வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ நான் கிளியராக இந்த வியூ வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்படி தான் இருந்தது அங்கே இருக்க போகும்போது. ஸோ நாங்கள் ஒரு மத்தியானம் டைமில் போனதுனால கொஞ்சம் வெயில் அடிச்சுது. காலையில் போனப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ குட் மார்னிங் மக்களே. ஸோ காலையில் எழுந்திரிச்சாச்சு. ஸோ இது வந்து எப்படின்னா, இந்த வீடியோ வந்து நான் வந்து ஹாஃப் டே அண்ட் நெக்ஸ்ட் டே வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ அதனால காலையில் வந்து எழுந்திரிச்சு ஒரு வாக்கிங் போயிட்டு வரலான்னு போனோம். செம்ம கிளைமேட்டு, வேற லெவலாக இருந்தது. கிளைமேட் வந்து டிசப்பாயிண்டே ஆகலை. கிளைமேட்டுக்கு வந்து ஹார்ஸ்லி ஹில்ஸ் பெஸ்ட்டு. ஒரு மைல்டான கிளைமேட்டும் இருக்கும், என்ஜாயபிளான கிளைமேட்டும் இருக்கும். ஸோ நாங்கள் கிச்சனுக்கு போய், அதாவது கேன்டீனுக்கு போய் டீ குடிச்சிட்டு அப்படியே ஃபேமிலியாக பேசிட்டு ஜாலியாக இருந்துட்டு நெக்ஸ்ட் பார்ட்டு, அதாவது நெக்ஸ்ட் பிளேஸுக்கு நம்ம மூவ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு சேம் பிளேஸ், நேற்று வந்த சேம் பிளேஸ்க்கு காலையில் வந்து பார்த்தோம். ஃபாகோட சூப்பராக இருந்தது. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், அன்னைக்கு வந்து ரொம்பவே வெயில் அடிச்சுது. என்னடா இது வெயில் அடிக்குதுன்னு பார்த்தா அப்படி ஒரு கிளைமேட்டு. ஸோ எங்கள் அப்பா வந்து கீழே இறங்கி வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்க போகும்போது அப்படியே போய்
கொஞ்சம் அங்க எங்க என்ன இருக்கு, கிளைமேட்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இங்கலாம் தண்ணி ஓடுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அந்த பாறையே பார்க்க போகும்போது அப்படிதான் இருக்கு. மழை காலத்துலலாம் எனக்கு தெரிஞ்ச விசிட்டர்ஸ வந்து இதுக்குள்ள விடமாட்டாங்க அப்படின்னு நெனைக்கிறேன் நான். ஸோ ஃபைனலா நம்ம வந்து என்ட்ரன்ஸ் அதாவது அதாவது அந்த லாஸ்ட் பிளேஸ்க்கு போயிட்டாச்சு. அந்த எட்ஜுக்கு போயாச்சு. பாருங்க. ரொம்பவே அழகா இருந்தது கிளைமேட். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ என்ஜாய்ட் சோ மச். ஃபாகோட இருந்தது காலையில. நான் வந்து அத எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. பிகாஸ் காலையிலயே வெயில் அடிச்சுதா. ஸோ ஐ தாட் வெயில் தான் அடிக்கும் இங்க அப்படின்னு பார்த்தா அந்த கிளைமேட்டே சுத்தமா மாறிடுச்சு அடுத்த நாள். ஸோ இந்த ராக் தான் விழாம இருக்கு ரொம்ப வருஷமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால தான் ஆர்சிஎல் ஸ்பெஷலு. ஸோ நாங்க திரும்பி ஹோட்டலுக்கு வந்தாச்சு. வந்துட்டு நாங்க வந்து சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சாப்பிட போயிட்டு இருந்தோம். ஸோ என்னென்ன சாப்பாடு அதாவது பஃபே வச்சாங்க. இட்லி வச்சாங்க, அப்புறமா தோசை, அப்புறமா கிச்சடி, அப்புறமா சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், அப்புறமா அந்த கார சட்னி வச்சாங்க காஃபியோட. காஃபி மட்டும்தான் அவைலபிள், டீ அவைலபிள் இல்லை. ஸோ லிஸ்ட் ஆஃப் ஹோட்டல், ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ் யூ. ஏன்னா பக்கத்துலேயே நிறைய ஹோட்டல்ஸ் இருந்தது. இந்த ஹோட்டல் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. வின் வேவ்னு ஒரு ஹோட்டல் இருந்தது. கான்டாக்ட் நம்பர் கீழே இருக்கு. நீங்க வேணும்னா அதை காண்டாக்ட் பண்ணி நீங்க வந்து ஹார்ஸ் ஹில்ஸ்ல வந்து இதுல ஒரு ரூம் புக் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு அதுல நீட்டா சரௌண்டிங்ஸ் இருந்தது. வெளியே உள்ள எப்படி இருக்குன்னு ஐ டோன்ட் நோ, பிகாஸ் நாங்க வந்து அது புக் பண்ணல. ஸோ நீங்க வேணா வந்து அதோட டீட்டெயில்ஸ்லாம் போட்டு நீங்க வந்து சர்ச் பண்ணி அதுல புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் அந்த வின் வேவ்க்கு. நிறைய ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி பார்த்தோம். ஸோ அப்படி பார்த்ததுல ஒண்ணுதான் ஹாலிடே ஹோம்ஸ். இங்கேயும் வந்து ஏசி நான் ஏசி ரூம்ஸ்லாம் இருக்கு. ஹோட்டலே உள்ள இருக்கு. ஸோ இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இதுலயும் வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. அந்த மேலே ஹாலிடே ஹோம்ஸ்க்கு மேலே சைடில் நீங்கள் அதை வந்து பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து கிட்ஸுக்கு விளையாடுற மாதிரி ஒரு ஏரியாலாம் கொடுத்துருந்தாங்க. நிறைய ஏரியா இருந்தது, பார்க்கிங் ஸ்பேஸு. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட். நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம், பட் குடன்ட் டேக் வீடியோ. இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா அந்த விண்ட் நிறையா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த இடத்துக்கு போனீங்கன்னா காற்று பயங்கரமாக இருக்கும். அது ஒரு வியூ பாயிண்டோடு இருக்கும். அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹாலிடே ஹோம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டே இருக்குல்ல, அதுக்கு ஓரமாக இருக்குது. மண் ரோடு தான், பட் காரு போகலாம். அங்கே பாருங்கள், நிப்பாட்டிக்காம பாருங்கள். நாங்கள் சும்மா நடந்து வந்தோம். ஸோ அதனால் நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். நீங்கள் கார் கொஞ்சம் தூரத்தை நிப்பாட்டிட்டு நீங்கள் போய்க்கலாம். சரிங்களா? நல்லாயிருக்கும் இந்த இடம். நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு காட்டுறோம். ஓகேவா? ஸோ இடம் கொஞ்சம் நேரோவாக இருக்குது. நீங்கள் வந்து பின்னாடியே கார் நிப்பாட்டிட்டு நீங்கள் வந்து நடந்து வரலாம். ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஜஸ்ட் ஃபியூ மீட்டர்ஸ் தான். நடந்து வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு அழகான வியூ பாயிண்ட் கிடைக்கும். நீங்கள் நடந்து வர்றதுக்கு வர்த்து. நீங்கள் வந்து ஹார்ஸ்லி ஹில்ஸ் வந்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் பார்த்தாலே போதும், அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ நாங்கள் போய் காமிக்கிறோம். ஸோ உங்களுக்கே தெரியுது இங்கேருந்து நல்லா இருக்கு அப்படின்னு. இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க, பட் பாதியிலே போட்டுட்டு போயிருக்காங்க போல. ஸோ வியூ பாயிண்ட் கிட்டத்தில் வந்தாச்சு. அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து படிக்கேட்லாம் இருந்தது. அது என்னன்னு தெரியல, பட் அங்கே ஒரு படிக்கேட், இங்கேருந்து ஜாயின் ஆகுற படிக்கேட் போல். ஸோ நம்ம ஃபைனலாக வந்து வியூ பாயிண்ட் பக்கத்தில் வந்தாச்சு. மேலேயும் இருக்குது, கீழேயும் வரலாம். பட் கிட்ஸை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கணும். பிகாஸ் கொஞ்சம் எட்ஜஸ்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணிக்கணும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வர்த்து. எவ்வளோ அழகாக அந்த வியூ பாயிண்ட் இருக்குது தெரியுமா? இதை வந்து வீடியோவில் பார்க்குறத விட ரியலாக பார்க்க போகும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. ரொம்ப கிளியராகவும் தெரிஞ்சுது. வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு அது கிளியராக அவ்வளோவா தெரியலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. பட் நீங்கள் வந்து ரியலாக வந்து பார்க்கலாம், வர்ச்சுவலாக பார்க்கலாம். அண்ட் நாங்கள் வந்து பார்த்துட்டு நடந்து போயிட்டு இருந்தோம். ஸோ சேட்லி நாங்கள் வந்து ஹோட்டலை விட்டு கிளம்பி சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஸோ இன்றைக்கே ரிட்டர்ன் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டோம். ரொம்ப சேடாக இருந்தது எனக்கு. என்னதான் அந்த பிளேஸ் வந்து இருக்கும்போது எதுவும் ஃபீல் ஆகலைனாலும் போகும்போது ஒரு சேட்னஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சேட்னஸ் எனக்கு இருந்தது. பட் இட்ஸ் ஓகே, நம்ம போய் தானே ஆகணும். ஸோ நாங்கள் அப்படியே போயிட்டுருக்க போகும்போது அப்படியே போக போக எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. மத்தியானம் ஒரு செம்மையான ஹோட்டல் கண்டுபிடிச்சோம். அதுக்கு பேர் தான் கறி விருந்து. அதாவது நான் வந்து நான்வெஜ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவை வந்து பிடிச்சிட்டேன். அதனால எங்கள் அப்பா வந்து கூகுளெல்லாம் சர்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் கண்டுபிடிச்சோம். சரௌண்டிங்கும் ரொம்ப நீட்டாக இருந்தது. ஏசி இல்லை, ஒன்லி ஃபேன் அவைலபிள். சரௌண்டிங் நீட்டாக இருந்தது. மெனூஸில் வந்து எக்ஸ்பென்சிவாகவே இல்லை. முதல்ல அதுதான், அந்த சாப்பாடு வந்து நம்ம வந்து அந்த காசு கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்பவே
வொர்த்தா இருந்தது. ஸோ நாங்க வந்து சிக்கன் ஆர்டர் பண்ணோம். அப்புறமா சூப் ஆர்டர் பண்ணோம். சூப் மட்டும் தான் கொஞ்சம் ரசம் மாரி இருந்தது. பட் இட்ஸ் ஓகே. அது வந்து நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து மட்டன் சுக்கா பிரியாணி. அதோட கேசரி, அப்புறமா ரைத்தா அதெல்லாம் குடுத்துருந்தாங்க. நான் வந்து சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணேன். உங்களுக்கு தெரியுதா? ஸோ நம்ம இப்போ வந்து தாம்பரம் கிட்ட வந்தாச்சு. தாம்பரத்துல ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போ வேண்டியதுதான். அல்வா கடை, அதாவது கருப்பட்டிக்கு எப்பவுமே வந்துருவோம். கருப்பட்டி காஃபிக்கு வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு, நாங்க வந்து எங்களோட ஜர்னிய முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.